நோவஸ்கோஷியா மாநிலத்தில் உள்ள இளைஞர் மன்றம் ஒன்று நீச்சல் பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய 75 வயது நபர் மீது 66 பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1989 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த நபரினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போதைய வழக்கில் 30 பேரின் முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு 66 குற்றச்சாட்டுகள் இந்த நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரை தவிர அனைவரும் ஆண்கள் எனவும் மேலும் குற்றச்சாட்டுகள் வரக்கூடும் எனவும் RCMP தெரிவித்துள்ளது. இது மிகுந்த துயரமான வழக்கு. இளைஞர்கள் நம்பிக்கை வைத்த ஒருவர் இப்படி செய்திருப்பது மனதை உடைக்கும் விடயம் என்று குறித்த இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார். இந்த நபர் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் 26 நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகள் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் இந்த நபர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.